அவங்க சொல்லுவான். சொல்றது ஒரு நடிகருங்கிறதுனால கூட்டம் கூடுது அப்படிங்கிறாங்க. நடிகர் நான் தான் அதான் சொல்லிட்டேனே. இப்ப வீட்டு மேல நிக்கிறாங்க, சைட்ல நிக்கிறாங்க, இப்படி ஓரமா நிக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க, சினிமா நடிகர்னு வணக்கம் சொல்றாங்க, பார்த்த உடனே கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க. ஓகே, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். பின்னாடி போறாங்க சார், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஊர்வலமா போய்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் என்ன? அவரை முன்னாடி விட்டு பின்னாடி போறாங்கல்ல, அது என்னது? அவங்களாம் ஓட்டு போட மறதுக்கு தான் சொன்னாங்க. ஓட்டு போட வரல, வேட்டு வைக்க வந்திருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி வைக்கிற வேட்டு தான் பெரிய வேட்டா இருக்கும். அது அதனாலதான் நான் தான் சொன்ன ஆரம்பத்தில், இது திமுகவுக்கும் தவேவுக்காவுக்கும் போட்டியா போய் முடியும். ஒரு திருச்சியை தான் நீங்க பாத்தீங்க, மாநாட்டை நடத்தி 2 தடவை பார்த்தோம். இன்னைக்கு நடந்த கூட்டமே மாநாடா மாறிடுச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்க? இளைஞர்கள் பட்டாளம் நிக்குது சார். அவன் போய் வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவான், அம்மா விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுங்க அம்மா. என்னென்ன நடக்க போகுது பாருங்க அரசியல்ல. இவன் ஆம்புலன்ஸ் பழனிசாமி கம்ப்ளீட்டா காணாம போறது நிச்சயம். நேத்திய பாருங்க திருப்பூர்ல என்ன கிளட்டான்னு. நான் இன்னொன்னு தெரியும் எனக்கு, தயவு செஞ்சு வேதனைக்குரிய விஷயம். ராஜவேலு நேற்று நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட நைட்டு. கண்ணால பார்த்தங்க. எனக்கு அநியாயம். உயர் நீதிமன்றம் உன்னதமான நீதிமன்றம், அதுக்கு இந்த அரசு சரி, மற்றவங்க தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்கணும். டிராபிக் ராமசாமி வரைக்கும் போராடிட்டு இருந்தார், பாவம் பால் இல்லை சார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க சார் பழனிசாமிக்கு. 10 அடி ஒரு கட் அவுட். ஆயிரக்கணக்கில் காசு இருக்கேன்னு அள்ளி கூச்சி ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் அது உபயோகமா இருக்கும். தோரணம் கட்டு, கொடியை கட்டு, அதை கட்டு, கட் அவுட் கட்டு. கோயம்புத்தூர் ஒரு வெங்காயம் ஆக போறதுல ஒன்றும் வரப்போறதில்ல. எல்லா இடத்துலையும் கட்டிட்டு நான் கேட்குறேன், கவர்மெண்ட் என்ன சார் வேடிக்கை பார்க்குது? ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுக்கு எதிர்ப்பாக கருப்பு கொடி காமிக்கிறது சட்டத்தில் இடம் இருக்கு சார். ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தா அவன் பாட்டு கருப்பு கொடி காமிச்சிட்டு போறான். அதுக்கு விடாம இந்த போலீஸ் பாதுகாப்பா நிக்குது சார். என்ன சார் இது? கட் அவுட் கட்டாத பழனிசாமி கட்டுவாரு. பழனிசாமிக்கு ஒன்று அனுமதி வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போவாரு, முதலமைச்சரையும் வாடா போடான்னு பேசுவாரு, வாயில வந்ததெல்லாம் திட்டுவாரு. என்ன சார் கொடுமையா இருக்கு? அவன் சார் கவர்மெண்ட் யார் கவர்மெண்ட் நடக்குதுன்னு தெரியல. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்குதா, விஜய் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல எனக்கு. அதுல எனக்கு இன்னைக்கு ஐயப்பாடு. என்ன வேணா பண்றான் சார் இருந்தாலும் தமிழ்நாட்டுல.